இப்படிதான் பொறுமையா பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும். கடைசியில பாத்தீங்கன்னா இதோ இதுதான் மவுண்ட் ஃபியூஜி. பட்டாம்பூச்சி, நட்சத்திரம். எங்களுக்கு அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிக்கொடு. இப்ப பாருங்க, எல்லாரும் பாருங்க, என் கையில இது இருக்கா, அப்படியே இப்படி போட்டு இப்படி எடுத்து இப்போ காணாம போயிடுச்சு. என்னலே நோபிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே. வழக்கம் போல ரப்பர் பேண்ட வச்சு உன் வித்தைய காட்டிக்கிட்டு இருக்கிறியா நோபிட்டா? உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வேலைய பார்த்துட்டு போக வேண்டியதானே. அம்மா கையில என்ன வச்சிருக்கீங்க? இது ஒண்ணும் இல்லல. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நோபிட்டா. இதுக்கு மேல இருந்தா அவனும் நம்ம கூட வரேன்னு சொல்லுவான். நம்ம கிளம்பிடலாம். அதுவும் சரிதாம்ல. பாய் பாய்ல நோபிட்டா, நீ ரப்பர் பேண்ட வச்சு விளையாடிக்கோ. என்ன ஏதாவது மறைக்கிறாங்களா? சரி, நாம நம்ம வேலைய பார்க்கலாம். என்ன? நான் மறந்தே போயிட்டேன். நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். ஆமாப்பா, டிவில இப்ப கேலக்ஸி டிஃபென்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. கேலக்ஸி டிஃபென்ஸா? ஓடணும் ஓடணும் ஓடணும். நானும் இப்ப வீட்டுக்கு போயாகணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஓகே அண்ணா, அப்புறமா எங்களுக்கு அது செஞ்சு காட்டுங்க, சரியா? கண்டிப்பா. பாய் பாய். சீக்கிரம் போகணுமே. எந்த மனதில் நானே நாளும் நாளும் கனவை ஒன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். எந்த கனவில் கண்ட உலகை நானும் தானே நன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். வானுலகை கடந்து காலத்தையும் கடந்து நான் தூர தேசம் தான் செல்வேன். மனம்தான் போன போக்கில் நானும் இஷ்டம் போல் நான் செல்ல வேண்டுமே, இஷ்டம் போல செல்ல வேண்டுமே. வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே. வளர்ந்தால் அனைத்தும் மறைந்திடுமே, நானோ இதனை மறவேனே. ஷல்லலா, பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றாய் நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. அதை விட்டுடு. ஆச்சரியம், அற்புதம். ஒட்டோகோசோ, ஆஹா வந்துட்டாங்க. இந்த வாங்கிக்க. இப்போ கேலக்ஸி அவங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. நானும் உங்கள மாதிரி ஒரு ஹீரோ ஆயிட்டா எப்படி இருக்கும்? ஹீரோ நோபி வந்தாச்சு. யாரு பாதே? நான் யாருன்னு நினைச்சல, இந்த அண்ட சராசரத்தைய கட்டியால நினைக்கிற ஜியானே. அச்சோ, இளவரசி ஷிசுகா. அச்சச்சோ. டோரா இளவரசி, ஒழுங்கா ஷிசுகாவை போக விடு. ஹீரோ நோபிட்டா, உன்னை எதிர்க்கிறதுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்ல சோனியா. இதோ நான் வந்துட்டேன். வராது, ஓடிப்போ. என்னல இது? மூக்கிலே வாங்கிக்க. அச்சச்சோ, சாச்சு முட்டானே. உனக்கு ஒன்னும் ஆகல இளவரசி ஷிசுகா.
நீதான் என்ன காப்பாத்திட்டியே ஹீரோ நோபி. தேங்க்ஸ். கட்டி வராது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன அவ ஹீரோடு ஒத்துக்கிட்டா. நோபிட்டா நோபிட்டா நோபிட்டா, அதான் உன்னோட படம் முடிஞ்சு போச்சுல. என்னோட ஃபேவரட் மூவி போட போறாங்க, தள்ளிக்கோ. சரி. Galaxy Defense என்ன மூவியோ? இது ஹாலிடே மூவி டைம். மூவியா? சூப்பர். இதுதான் எனக்கு வேணும். எதுக்காக இப்படி கத்தி பயமுறுத்துற? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏ நோபிட்டா, எங்க போற? ஒரு ஹீரோவாக போறேன். காரெல்லாம் வரும், ஜாக்கிரதையா போ. என்ன? ஓகேமா. என்னது ஹீரோவா? நான் ஒரு ஹீரோ மூவியே எடுக்க போறேன். முதல்ல இந்த ஐடியாவை ஹிசுகா கிட்ட சொல்லியே ஆகணும். ஜியான் வீட்டுக்கு போயிருக்காளா? ரெண்டு பேரும் சுனியா வீட்டுக்கு போயிருக்காங்களா? 3 பேரும் மலைக்கு பின்னாடி போயிருக்காங்களா? மூணு பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அதோ மான்ஸ்டர் அங்க இருக்கு பாருங்க. முடியலையே. நீ நினைச்சது நடக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். உலகத்தை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. எல்லா கெட்டவங்களையும் நாங்க இங்க இருந்து விரட்டி அடிப்போம்ல. நாங்க 3 பேரும் ஹீரோஸ். மிராக்கிள் கேலக்ஸி டிஃபென்ஸ். நோபிட்டா, கட் கட். இப்பதான் ஷாட் நல்லா வந்துச்சு. ஆமா, நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு புரியலையா? நாங்க ஹீரோ மூவி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஹீரோ மூவியாப்பா? அப்பா எனக்காக ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அத வச்சு நாங்க 3 பேரும் ஒரு நல்ல மூவி எடுக்கலாம் தான் இங்க வந்தோமே. இதெல்லாம் சரியே இல்ல. என்கிட்ட சொல்லாம நீங்க மட்டும் படம் எடுக்கிறீங்க. ஹே, இந்த விஷயத்துல நம்ம நோபிட்டாவை கூட சேர்த்துக்கலாம்ப்பா. ஆனா ஷிசுகா இவன் பாக்குறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரியே இல்லையே. நோபிட்டா நடிச்சானா அப்புறம் இந்த படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. எதுக்காக என்ன மட்டும் எல்லாத்துலயும் இப்படி ஒதுக்குறீங்க? பாவம் இவன். நம்ம ஒண்ணு சேர்ந்து விளையாடலாமே. இப்ப என்னலே பண்றது சுனியா? டேய், ஒரு ஐடியா. நோபிட்டாக்கு ஏத்த ரோல நான் முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? யாஹூ யாஹூ. யாருக்கிட்ட வராதீங்க. பயங்கரமான மான்ஸ்டர் நோபிகான். சண்டை போட தயாராயிருல. அச்சச்சோ. இதுதான் ஜியான் ஸ்டைல் தூக்கி எறியும் விளையாட்டு. இப்ப நாங்க யாருன்னு தெரிஞ்சுதாலே நோபிகான். டோரேமான். டோரேமான். எனக்கு நோபிகான் கேரக்டர் வேண்டாம்ப்பா. நில்லுப்பா. இங்க பாரு டோரேமான், எனக்கு ஹீரோ கேரக்டர் தான் வேணும். என்னது? ஜியோனும் சுனியும் சேர்ந்து கேலக்ஸி டிஃபென்ஸ் மூவி எடுக்கறாங்களா? அப்ப வா, உடனே அங்க போலாம். எனக்கு அதுல ஒரு ரோல் வேணும். மிராக்கிள் கேலக்ஸி டிஃபென்ஸ்க்கு நான் எவ்வளவு பெரிய ஃபேன் உனக்கே தெரியும்ல. அவசரப்படாத. அவங்க கிட்ட போக வேணாம்ப்பா. நம்மளே ஒரு அற்புதமான ஹீரோ மூவி எடுக்கலாம். அது பார்த்து அவங்க எல்லாம் வாய பொளக்கணும். என்ன அடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அப்ப நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள விட நல்ல மூவி எடுக்கலாம்னு சொல்ற, அப்படிதானே? ஆமாப்பா. சரி, அதுக்கு என்ன பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன். ஓகே, வா போலாம். கொஞ்சம் இரு. ஜியான் மெகாடன் கேக். என்னோட சக்தி என்னன்னு தெரிஞ்சதாலே மான்ஸ்டர். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜியான் சார் இருந்தார்ல, அவருடைய சக்தி என்கிட்டயும் இருக்கு. பரவாயில்லையே, எல்லாரும் கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க போல இருக்கு. என்னப்பா, ஷூட்டிங்ல நல்லா போயிட்டு இருக்குல்ல? டோரேமான். ஆனா இந்த மான்ஸ்டர் பார்க்கதான் அவ்வளவு தத்ரூபமா இல்ல. டூப்ளிகேட்னு நல்லாவே தெரியுது.
என்னலே சொன்ன? நோபிட்டா, டோரேமான் நீ இவன் கூட சேர்ந்து தொந்தரவு பண்ண வந்துட்டியா? நான் எதுவும் பண்ணல சுனியம். நல்லா கேட்டுக்கோங்க, படம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த படம் நல்லா வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ இப்ப என்ன சொல்ல வர? கிரேட் அப் லைட். கிரேட் அப் லைட்டா? இதோட வெளிச்சம் எது மேல பட்டாலும் அது அப்படியே உண்மையானதா மாறி போயிடும். உதாரணத்துக்கு ஷிசுகா போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ல நான் இதை அடிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஹை. எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. இப்ப ஜம்ப் பண்ண ட்ரை பண்ண. ஜம்ப் பண்ணவா? என் உடம்போட வெயிட் இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. தெரியும், இப்ப நல்லா ஜம்ப் பண்ண ட்ரை பண்ண. அவளால பறக்க முடியுது. பறக்கிறது மட்டும் இல்ல, சுலபமா அவளால லேண்ட் ஆகவும் முடியும். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏய் சூப்பரா இருந்தது ஷிசுகா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் செஞ்சு காட்டு. ஹே ஷிசுகா, போய் இந்த பாறையை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாரு. இவ்ளோ பெரிய பாறையை தூக்கணுமா? என்னால எப்படி முடியும்? நான் ஒரு சின்ன பொண்ணு. ஷிசுகா கிட்ட அபார சக்தி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் திவாஸ் தான் காரணம். அவளோட சக்தி சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கிறத விட 50 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஓகே, இப்ப வரப்போறது மூவி டைரக்டர் ரோபோட். அடடே, பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்கேல. இதெல்லாம் சாப்பிட கூடாது. இதுதான் மூவி டைரக்டர் ரோபோட்டோட பர்கர் டைரக்டர். இதோட பேரே சாப்பிடுற ஆசைய தூண்டுது. இந்த டைரக்டருக்கு தப்பு பண்ணா பிடிக்காது, அதனால அவர்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. நாம இந்த பர்கர் டைரக்டர் கிட்ட என்ன படம் பண்ண போறோம், அதோட டைட்டில் பத்தியும் சொன்னோம்னா இவர் உடனே அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவரு என்ன சொல்றாரோ நீங்க அதை மட்டும் செஞ்சா போதும், இவரு நமக்கு ஒரு நல்ல படத்தை உருவாக்கி கொடுத்துருவாரு. சரி, அப்போ ஷூட்டிங் கேமரா. டைரக்டர், இதுதான் சூப்பர் ஸ்மால் சைஸ் ஷூட்டிங் கேமரா. நம்ம என்ன பண்றோமோ அது எல்லாத்தையும் இது ஷூட் பண்ணும். அதெல்லாம் சரி, இத்தினூண்டா இருக்கே, இது நல்ல மூவி எடுத்து கொடுக்குமால? வேணும்னா ஒரு ட்ரையல் காட்டவா? நான் டைட்டில் இப்ப சொல்றேன். நோபிட்டா வெர்சஸ் ஜியான். அவசரப்படாத. என்னது இது? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வர்ச்சுவல் இமேஜ் ஸ்பேஸ். ஷூட்டிங்க ஆரம்பிக்கலாம். என்னலே ஆரம்பிச்சிருச்சா? ஏலே நோபிட்டா, என்ன பண்ற? அதுவா தானே வருதுப்பா. நோபிட்டா நிறுத்து, எப்படி பண்ற? புரியல பாத்தியானே. கவலைப்படாத, அது உன்னை அட்டாக் பண்ணாலும் உனக்கு எதுவுமே ஆகாது. நோபிட்டா என்னல, எனக்கு எதுவுமே ஆகலையே. ஏன்னா அது டூப்ளிகேட் நெருப்பு தான்.
இப்ப எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சுல. நோபிகோ, நீ தொலைஞ்சல இன்னைக்கு. இதுதான் ஜியான் ஸ்டைல்ல தூக்கி எறியறதே. நீ இன்னைக்கு தொலைஞ்சல. அச்சச்சோ. நல்லவங்க தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்கல்ல. ஓகே கட். டோரேமான், நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை எடுக்கலாமே. எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆமா, இந்த படம் எடுக்கிற விஷயத்துல நீ இங்க கூட சேர்ந்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நோபிட்டாவுக்கு எனக்கும் ஹீரோ ரோல் கொடுத்தாதான் நாங்க உங்க கூட சேர்ந்து படம் எடுப்போம். ஆமா, எனக்கு இந்த மாஸ்டர் ரோல்லாம் வேண்டாம். நோபிட்டாவுக்கு ஹீரோ ரோலா? சரி, படம் நல்லா வரணும்னா வேற வழி இல்லையே. யாஹூ! நானும் ஒரு ஹீரோவாக போறேன். யஹே! நல்ல விஷயம் இல்ல நோபிட்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் போட போறியா? அச்சோ! நம்ம எடுக்க போற இந்த படத்துல கேலக்ஸி டிஃபென்ஸோட லீடரா நான் தான் நடிப்பேன். இந்த விஷயத்துக்கு மட்டும் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. என்ன சொன்ன? லீடர் கேரக்டர் எனக்கு மட்டும்தான். அப்படின்னா நான் எந்த ஒரு டிவைஸையும் கொடுக்க மாட்டேன். இப்ப நீ என்ன சொன்ன? ஜியான், பரவாயில்ல விடுப்பா. ஜியான், இப்போதைக்கு டோரேமான் லீடரா நடிக்கட்டும். அப்புறமா டைரக்டர் கிட்ட சொல்லி நீ லீடரா இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, வேற வழி இல்ல. அதனால இந்த படத்துல லீடர் ரோல டோரேமானே பண்ணிட்டு போகட்டும். யஹூ! ஹே நோபிட்டா, உன் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டோரேமான். ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஹீரோ ரோல் கிடைச்சிருக்கு. அத நல்லபடியா செய்வோம். உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ நோபிகான். சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹீரோ மூவி எடுக்கலாம். ஓகே, இப்பவே அதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிப்போம். சரி. நாம இது சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும். நான் இப்ப எடுக்கிறேன். ஹை. எஸ். யாஹூ! ஓகே. நான் டைட்டில முடிவு பண்ணிட்டேன். மிராக்கிள் ஹீரோ கேலக்ஸி டிஃபென்ஸ். என்னது? அட, என்னப்பா ஆச்சு? இந்த மாதிரி போரான படத்துல இது எடுக்காதான். நல்ல தத்ரூபமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்படி சொன்னா எப்படி? எப்பவும் இந்த டோரேமானோட டிவைஸ இப்படிதான். ஆரம்பத்துல இது பண்ணும் அது பண்ணும்னு சொல்லும், அப்புறம் கடைசியில கவுத்து விட்டுரும். சரியா சொன்னலே சுனியா. அம்மா! ஓ. அம்மாமே. வலிக்குது. எதுக்காக என்ன இப்ப அடிச்ச? மிஸ்டர் டைரக்டர் ப்ளீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹீரோ மூவி எடுக்கலாமே. என்ன? பொண்ணுங்க சொன்னா மட்டும்தான் அது கேட்கும் போல இருக்கே. ஷிசுகா சொன்ன உடனே எல்லாத்தையும் தயார் பண்ணுது. பார்கரா இருந்து இம்முட்டு ஆட்டம் போடுதேல. ஜியான், சத்தமா பேசாத, அது காதுல விழுந்து அடிக்கும். பிரம்மாண்டமான மான்ஸ்டர்ல. இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இது இருந்தோம். ஒரு ஷூட்டிங் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ ஹீரோல பயப்படக்கூடாது. சரியா சொன்ன. இப்ப என்னுடைய ஆக்ஷன் என்னன்னு காட்டுற பாருங்க. நானும் தான்.
நம்ம எதிரி உலகத்திலேயே மோசமான மான்ஸ்டர். அதனால எல்லாரும் கவனமா இருங்க. இந்த மான்ஸ்டர் அழிச்சு உலகத்தை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை. அத மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. புரிஞ்சுதுல? எதிர்காலமே இல்ல போதல வாளே முதல்ல சண்டை போட ஆரம்பிப்போம். இங்க பாரு, நான் டயலாக் பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது. இதுக்கு மேலே நான் பொறுத்து இருக்க மாட்டேன். உடனே போறேன்ல. ஹே, லீடர் சொல்றதை நீங்க கேட்கணும். ஜாக்கிரதை, ஓடிடுங்க. அது நம்ம பக்கம் தான் வருது. இதனாலதான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். தேங்க்ஸ் டோரேமான். இங்க பாருங்க, எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. உங்களோட ஹீரோ சூட்ஸை கிரேட் அப்டேட் மூலமா நான் அப்கிரேட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களோட திறமையும் ஜாஸ்தியா இருக்கும். அதை பயன்படுத்தி சண்டை போடுங்க. ஓகேல. என் ஸ்பெஷல் சுமோ திறமையை நான் இதுக்காக பயன்படுத்துறேன். இத வந்துட்டேல. இந்தா. நான் மாடல்ஸையும் ஆபரேட்டிங் மிஷின்ஸையும் உருவாக்குவேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ட்ரில் அட்டாக். சூப்பர். சரி, இப்ப நான் என்ன பண்றது? எஸ், அதே பண்றேன். யா. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. அன்பு மழை பொழியறதுல ஒரு தனி திறமை இருக்கணும்ல. ஆஹா, எல்லாரும் அசத்துறாங்களே. அவங்க பண்றத பார்த்து இப்படி வாயை பொளந்துட்டே இருந்தா எப்படி? ஓகே, இப்ப என்னுடைய ஆக்ஷனை காட்டுறேன். அப்புறம் நீ என்ன பாராட்டுவ. அப்படிதான், விடாத நோபிட்டா. ஏய் மான்ஸ்டர், உன் கூட போட்டி போட நான் வந்துட்டேன். ஆமா, என்கிட்ட இருக்கிற தனித்திறமை என்னது? அதேதான், ஷூட் பண்றது. அடுத்து தூங்குறது. தொடர்ந்து எக்ஸாம்ல 0 மார்க் வாங்குறது. தள்ளி போங்க. எதுவும் பண்ணாம சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணு. ஓகே, அடிச்சுக்குள் அடிச்சுக்குள் ஒண்ணே. என்னதுப்பா இது? அட அடடா, முடிச்சிட்டேன். ரப்பர் பேண்டா? அடடடடா. அம்மா, அம்மா. எதுக்காக இப்ப ரப்பர் பேண்ட் ஞாபகப்படுத்தி பார்த்த? நான் வேணும்னு அப்படி பண்ணல. சரி, எழுது நெல்லு. இப்ப ஆக்ஷன் சீன்ஸ் நம்ம ஷூட் பண்ணுவோம். இதோ நான் போறேன். ஓகே, நானும் கூட வரேன். வந்துட்டேன். சும்மா இருக்காத, ஏதாவது பண்ணு. என்ன பண்ற பாரு. தயாரா இருக்கியா? மிராக்கிள் சூப்பர் டோரா கேக். டோரா 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 டோரா. ஒரு லீடரா கலக்கிட்டேன். தலையாலே அடிச்சு படுக்க வச்சிட்டியே. ஆமா, உண்மைதான். ஆனா நான் கிக் பண்ணதானே போனேன். இந்த அண்ட பிரபஞ்சத்தை பாதுகாக்க இந்த மாதிரி கெட்டவங்க யார் வந்தாலும் அவங்கள நாங்க தடுப்போம். நாங்க 5 பேரும் ஹீரோஸ். நாங்க தான் கேலக்ஸி டிஃபென்ஸ். கேலக்ஸி டிஃபென்ஸ். என்னோட டைலாக் சொல்லவே விடல. ஏய், நீ கலக்கிட்ட. உன்ன மாதிரி ஒரு டைரக்டர் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுல்ல. சூப்பர். ஆரம்பத்துல இது மேல சந்தேகப்பட்டல்ல. இங்க பாருல, நான் எப்படியாவது எதிர்காலத்துல கஷ்டப்பட்டு உன்ன மாதிரி ஒரு பெரிய டைரக்டரா வருவான் பாரு.
நீ ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ண டைரக்டர். ஹே நோபிட்டா, நீ ஒரு ஹீரோ ஆயிட்ட. இது நல்ல விஷயம் இல்ல? அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா அந்த ரப்பர் பேண்ட் ஏப்பா இன்னும் என் கையில இருக்கு. இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சண்டை போடுவேன்? அங்க இருந்து ஏதோ நீங்க வந்துட்டு இருக்கு படோரேமான். அது கிட்ட வருதுப்பா, கிட்ட வருது. என்னல பண்ணுது? இது மனுஷங்களை சாப்பிடுற ஏலியன் போல இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நம்ம டைரக்டரோட வேலை தான் போல. உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லல்ல, புதுசா சீன் யோசிக்கிறிய. இது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போச்சு? கோனியாக்கு ஹலோ, நாங்க முதல்ல எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். கேலக்ஸி டிஃபென்ஸோட பாதுகாவலர்கள். நீங்க தான் கேலக்ஸி டிஃபென்ஸோட பாதுகாவலர்களா? தயவு செஞ்சு என் பொக்குரு கிரகத்தை பாதுகாக்க எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. இப்பதான் உண்மையான படத்துல நடிக்க போற ஃபீலே கிடைச்சிருக்கல. இங்க பாருங்க, அது என்ன கதை சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நடிப்போம். ஓகேயா? யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்ப நாங்க அந்த இடத்துல இருப்போம். இதுதான் எங்க கேலக்ஸி டிஃபென்ஸோட ஒரே லட்சியம். கண்டிப்பா உனக்கு என்ன உதவி வேணும்னு தாராளமா என்கிட்ட கேளு. நீங்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, வாங்க நம்ம உடனே பொக்குரு கிரகத்துக்கு போகலாம். எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம நம்ம கடமையை செய்யறதுக்காக போறோம். இந்த தடவை என்னுடைய நடிப்பு எவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் உள்ள வாங்க. ரொம்ப நன்றி. அலேக்கே, நானும் தான். அம்மா எல்லாரும் போய் உட்காருங்களா? நாம இப்ப கிளம்ப போறோம். பொக்குரு கிரகத்தை காப்பாத்த சில பேர் வந்துட்டாங்க. நாம இப்ப உடனே அங்க போய் ஆகணும். என்னது இது? என்னல நாம மிதக்குறோம்? இல்ல, நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு வந்திருக்கோம். கிரகோல நாம விண்வெளிக்கு வந்திருக்கோம். யூனிவர்ஸ் கேப்சூல். இத நம்ம சாப்பிட்டோம்னா எந்த இடமா இருந்தாலும் சரி வழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நண்பர்களே, நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேரு ஆரோன். நான் பொக்குரு கிரகத்தை சேர்ந்தவன். உங்களை மாதிரி ஹீரோஸோட உதவி எனக்கு அவசியமா தேவைப்படுது. எங்க கிரகத்தை நாங்க எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அது சரி, உன்னோட பொக்குரு கிரகத்துக்கு அப்படி என்னதான் ஆச்சு? அது ஒரு ரொம்ப பெரிய கதை. கடற்கொள்ளையர்கள் அவங்க கட்டுப்பாட்டுல அதை வச்சிருக்காங்க. என்னது, கடற்கொள்ளையர்களா? இது உண்மையிலே பெரிய பிரச்சனை தான் போல இருக்கு. நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சே ஆகணும். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நடிக்காம கேஷுவலா நடந்துக்க பாரு. என்ன பண்றது, என் நடிப்பு திறமை அப்பப்ப வெளியில வந்துருது இல்ல. அவனை விட்டு தள்ளி, நீ சொல்ல வந்தது சொல்லு. சரி, நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பொக்குரு கிரகம் மில்கிவே பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிற நட்சத்திரங்கள் சுழற்சியோட முடிவுல இருக்கு. அது ஒரு சின்ன கிரகம் தான், இருந்தாலும் பல காலங்களா இருந்துட்டு வர ஒரு கிரகம். வேற கிரகத்துல இருந்து இந்த கிரகத்தை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு அமைதியான, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிரகம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு எங்களுடைய வணக்கம்.
பரவாயில்ல இருக்கட்டும். எல்லாரும் ஷெரீஃப் விளையாடிட்டு இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கிரகம் அமைதியா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் உனக்கு உதவணும்? ஆமால, என்ன மன்னிச்சிருங்க. நாங்களே உதவி செய்வோம், ஏத்துக்கோங்க. ஒரு நாள் உங்க உதவி எனக்கு தேவைப்படும். ஆனா ஒரு நாள் மக்கள் சொல்ற ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷன் ஒன்னு வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிரகத்துக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. யாரா இருக்கும்? போக்கூர் கிரகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க இப்போ ஒரு அருமையான பரிசு கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு நீங்களே பாக்குறீங்களா? வந்த அன்னைக்கு ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனை சேர்ந்தவங்க எங்க மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. பொழுதுபோக்கு பூங்கா, சூடான நீரூற்று நகரம், அப்புறம் பெரிய ஸ்பேஸ் டவர்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. போக்கூர் கிரகத்தோட முன்னேற்றம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஆமா, நாங்க எல்லாரும் உங்களோட பார்ட்னர்ஸ் தான். ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பொக்குரோ கிரகத்துக்கு நல்லது தானே பண்ணிருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். ஆரம்பத்துல அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல பொக்குரு கிரகத்துல விசித்திரமா ஒண்ணு நடந்தது. காடெல்லாம் காஞ்சி வறண்ட பூமி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த இடத்துல பச்சை பசல்னு இருந்துச்சு. அப்பதான் ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனுக்கு 2 முகங்கள் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க எங்க இடத்துக்கு நல்லது மட்டும் செய்யல, உண்மையிலேயே அந்த 3 பேரும் பிரபஞ்சத்தை சேர்ந்த கடல் கொள்ளக்காரங்க. அவங்க தான் ஹைடி, மேபி, ஹோகோன். அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அது மட்டும் இல்ல, அவங்க குழுவுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான். அவங்கள வழி நடத்துறது ஹிகாரோஸ். பொய்யான வார்த்தைகளையும் போலியான சிரிப்பையும் சிரிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தினாங்க. வேணும்னே எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட இலக்கு அது கிடையாது. இந்த கிரகத்தையும் இந்த கிரகத்தை சேர்ந்தவங்களையும் அழிக்கணும்ன்றதான் அவங்களோட ஒரே இலக்கு. அந்த மக்கள்லாம் பாவம் இல்ல. ஆமா, ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த 3 பேரையும் அவங்க முழுசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேற கிரகத்துல இருந்து ஏதாவது உதவி கிடைச்சதா? லீக் கிரகங்கள் கூட இப்பதான் உருவாச்சு. ஆனா அவங்களும் காப்பாத்துற நிலைமையில இல்ல. அவங்க கஷ்டம்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால அவங்கள வற்புறுத்தவும் முடியல. போக்கூர் கிரகத்துல ஒரே ஒரு ஷெரீஃப் தான். அது வேற யாரும் இல்ல, நான் தான். அதனால உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கறத நான் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாரது? நீ இங்க என்ன பண்ற? ஏய் நில்லு! வெளியால உள்ள நுழைஞ்சிட்டான். எங்க இருக்கான்? இதுல ஏறி இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதா? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் போறப்பதான் அவங்க என்ன துரத்தி வந்தாங்க. அச்சச்சோ! வார்ப்பை வச்சு எப்படியாவது தப்பிச்சிடலாம் நான் பார்த்தேன். ஆனா வார்ப் கருவி மேலேயும் அவங்க தாக்குதல் நடத்தினதுனால நான் விண்வெளியிலே வேற சில இடங்களுக்கு எல்லாம் போக வேண்டியதா போயிடுச்சு. எதர்ச்சியா நான் இந்த கிரகத்துல வந்து விழுந்துட்டேன். அப்பதான் நீங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்த நான் பார்த்தேன். ஓ, அப்ப இதுதான் விஷயமா? இந்த கதை உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாக்கேல இந்த ஜியான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையா இல்ல. அந்த கடற்கொள்ளையர்களை நான் அங்க இருந்து விரட்டி அடிக்கிறேன். என் பேரு சுனியும். நான் தான் ஷிசுகா.
என் பேரு டோரேமான். அப்புறம் நான் தான் இந்த கேலக்ஸி அட நீங்க டிஃபென்ஸ். தானே இதோட லீடர். ஆமா நானே தான். நான் அங்கதான் பார்த்தேனே. எப்படி சண்டை போடுறது நீங்க தான் எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களே. ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. இப்படி அவமானப்படுறது உனக்கு என்ன புதுசா? எதுக்கு வருத்தப்படுற டோரேமான்? நான் தான் நோபிட்டா. பொக்குரு கிரகத்தோட சேர்ந்து நான் உன்னையும் காப்பாத்துறேன். ரொம்ப நன்றி நோபிதா. உங்க எல்லாரையும் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டு. இதுல இருக்கிற தகவல் படி ஸ்பேஸ்ஷிப்பால ரொம்ப சுலபமா பொக்குரு கிரகத்தை போய் சேர்ந்துட முடியும். நாமளும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த ஸ்பேஸ்ஷிப் கடல் கொள்ளையர்களோட ரேடார்ல மாட்டிக்காதல்ல. மாட்டிக்குவோம். அதனாலதான் என்கிட்ட வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். கிரகத்தோட பின் வழியா போனா நாம யாருக்கிட்டயும் மாட்டிக்கவே மாட்டோம். என்னாச்சு? கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன? அங்க பாருங்க, வானம் தெரியுது. அப்படின்னா நம்ம அவங்களோட கிரகத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இடம் இது? இது பார்க்க வேஸ்ட்லேண்ட் மாதிரி தெரியல. கொஞ்சம் இங்க பாருங்களேன். என்னது அது? அப்படி அது ஜொலிக்குதுல. அதுதான் அவன் சொன்ன ஸ்பேஸ் டவரா? ஆமா, சுனியோ எங்கல்ல? அதானே. எல சுனியோ எங்கல்ல போன? சுனியோ! ஓகே, என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஜஜங் பஜங் ஜஜங் சங். சுனியோ! ஆமா, என்னல இதெல்லாம்? Hey, friends. சுனியோ! இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அது முக்கியம் இல்ல, இது பாக்குறதுக்கு பொழுதுபோக்கு பூங்கா மாதிரியே இருக்குல்ல. ஆமாலே சுனியோ, சூப்பரே. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாங்கலே, ஃப்ரீயா போய் எல்லாத்துலயும் சுத்திட்டு வரலாம். இருங்க, நானும் வரேன். ஹே, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு மறந்துட்டீங்களா? இவங்க ஏன் இப்படி பண்றாங்களோ? டோரேமான், காலியா இருக்கிற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எனக்கு விளையாடணும்னு இருக்கு. நானும் போறேன். ஷிசுகா, நீயும் மாறிட்டியா? என்ன மன்னிச்சிரு. அபி, லீடர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டான். டோரேமான், சொல்லு அருண். என்ன மன்னிச்சிருங்க. என்னால வார்ப் கருவிய முழுசா சரி பண்ண முடியல. ஆமா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஆ? அட்டகாசமா இருக்குல்ல? பிரமாதமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க, விளையாடாதீங்க. கடற்கொள்ளையர்கள் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேலே, அதுல போகலாம் வாங்க. வேணுனே எதிரிங்களை வர வைக்கதான் இந்த மாதிரி விளையாடுறாங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓ, நிஜமாவா? உங்க மேல இப்ப நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னது அது? அச்சச்சோ! என்ன ஆச்சு? ஆமா, இவங்க எல்லாரும் யாரு? அவங்க தான் ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனோட பாதுகாவலர்கள். பாதுகாவலர்கள் தானா? ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன்ல. சார் சார், உங்ககிட்ட கேட்காம விளையாடுனதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஜியான், வந்துரு. அவங்களும் கடற்கொள்ளையர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இது முதல்ல ஏன் சொல்லல? ஓஹோ, அப்படின்னா 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்ல. ஏப்பா, நாம 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு வருவோமா? ஆமா, இவன் என்னதான் சொல்ல வரான் தெரியல. ஏய், அங்க பாரு. ஆரோனா, அவங்க எல்லாரையும் பிடிப்போம். என்னடா போட்டிருக்க? எதுக்கு துரத்துறானுங்க? காப்பாத்துங்க. ஜியான், நீ தள்ளி போ. எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் வேலைக்காகாது. மரியாதையா வெளியில வந்துருங்க.
அடேங்கப்பா பரவாயில்லையா அவங்க கூட நல்லா நடிக்கிறாங்கல்ல. நீ ஒரு சூப்பர் டைரக்டர்ல எல்லாத்தையுமே தத்ரூபமா பண்றியே. ஒரு நிமிஷம் இதெல்லாம் உண்மையானே நான் பயந்துட்டேன். நானும் தான். ஓகே அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நடிச்சு நாம யாருங்கறத காட்டுவோம். இவங்கள மட்டும் நம்ம புடிச்சிட்டா நமக்கு பரிசு கிடைக்கும். இருங்க கடல் கொள்ளையர்களே. பிரபஞ்சத்தோட அமைதியை காப்பாத்துறதுக்காக கெட்டவங்களை நாங்க எதிர்த்து போராடுவோம்ல. என்னல லைட்டா வலிக்குது. வலிக்குது. என்னால முடியல. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க டயலாக் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். டோரேமான் சீக்கிரம் வா. சுடுது ஆமா சுடுது. பிரமாதம். என்ன சுகம். இந்தப்பா டைரக்டர் அவங்க பேச்சு கேட்காம ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இங்க ஏதோ ஒண்ணு வினோதமா நடக்குது. என்னாச்சு? என்ன உனக்கு அவங்களுக்கு தெரியாதா? முடிஞ்சா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்களா? என்னால நடக்குதுங்க. அப்போ இது என்னால நம்பவே முடியல. இது எல்லாமே உண்மையா? அதுல சந்தேகமே இல்ல. அப்ப அவங்க எல்லாரும் உண்மையிலே கெட்டவங்க தானா? மன்னிச்சிருங்க, திடீர்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பாவம் அருண். இங்க பாருங்க நம்ம அவங்களை எதிர்த்து போராடி ஆகணும். ஆமால நம்ம போட்டிருக்கிறது உண்மையான சூட்ஸ் ஆச்சே. ஆமா டோரேமான் அருணை நம்ம பாதுகாத்து ஆகணும். ஓகேல இப்பவே களத்துல இறங்குவோம் வாங்க. நீங்க போய் அவங்கள பிடிங்க, நான் ஆரோனை பிடிக்கிறேன். இக்காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட நான் மாட்டிக்க கூடாது. நண்பர்களே, வசமா மாட்டினாங்க. அவங்கள ஷூட் பண்ணுங்க. ஹிராரி க்ளோத். என்னது? என் சக்தி, என் பசங்க. இது ஜியான் மிராக்கிள் டைனமைட் அட்டாக். போங்கல இங்கிருந்து. ட்ரில் அட்டாக். என்ன காப்பாத்துங்க. அதுக்குள்ள போக விட்டுருவோமா? சூப்பர் நோபிட்டா. டிஷ்கோல். மறுபடியும் ரப்பர் பேண்ட வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டியால நீ? இப்படி நடக்கும் நான் நினைக்கலப்போ. நண்பர்களே, அருண் நீங்க உண்மையிலேயே கேலக்ஸி பாதுகாவலர்கள் தான். உங்க தாக்குதெல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லல. சரியான நோஞ்சாம் பசங்க. இவங்க கடற்கொள்ளையர்கள் கூட்டத்தோட ஆளுங்க தான். கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் இங்க வருவாங்க. நாம சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவோம். நாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் எனக்கு தெரியும். இந்த டனல் எவ்வளவு பெருசு. இது ஒரு பழைய சுரங்கம். அதோ அப்படியே அந்த பக்கம் நேரா போனா நான் சொன்ன அந்த ரகசியமான இடம் வந்துரும். போய் சொல்லிட்டான். நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்ல. டைரக்டரா இருந்துகிட்டு எங்ககிட்ட நீ நடிச்சிருக்கல. ஆரம்பத்துல இருந்து எனக்கு உண்மையில சுத்தமா நம்பிக்கை இல்ல. போலியான பர்கர். மோசமான பர்கர்ல. இப்ப தேவையில்லாம எதுக்கு அதை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரியான அழுமூஞ்சி பர்கர். வாங்க, நாம வந்தாச்சு. ஓஹோ இதுதானால. ஏதாவது முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிக்கணும்னா நான் அப்ப உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துருவேன். மலையோட பின்பகுதி மாதிரியே இருக்குல்ல. இங்க இருந்து நம்மால சிட்டி சென்டரையும் மொத்த பொக்குரு ஊரையும் பார்க்க முடியும். கடல் கொள்ளையர்கள் நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? வெளியே இருந்து இந்த இடத்தோட உள்பகுதியை பார்க்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நம்மளோட பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவோமா? சீக்ரெட் பேஸ் ட்ரீ. இது ஒளிஞ்சுக்கிற இடமா? ஆமா வாங்க காட்டுறேன். இங்கே வச்சிருவோமா? ஓகே.
கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும். நான் தள்ளி நினைக்கிறேன். ஓகே, பூமிக்கு அடியில நமக்கான சீக்ரெட் பேஸ் உருவாயிடுச்சு. பேரியர் நம்மள பாதுகாக்கிறதுனால இதுக்குள்ள இருந்தா நமக்கு எதுவுமே ஆகாது. சரி, எல்லாருமே என் பின்னாடியே வாங்க, போகலாம். இதா வந்துட்டேன்ல. ஜம்ப் பண்றேன். நானும் வந்துட்டேன். ஹே ஹே ஜாலி. சூப்பரா இருக்கு. பட்ட இடத்துலயே படுது. ஏய் நோபிட்டா, ரொம்ப தேங்க்ஸ். இங்க நிறைய ரூம் இருக்கு. உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி வினோதமான கருவிகள் எல்லாம் கூட இருக்கா? ஜியான், ஏன் தான் நீ இப்படி பண்றியோ தெரியல. நான் என்னல பண்றது, பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, எனக்கும் இப்ப ரொம்ப பசி எடுக்குது. கவலைப்படாதீங்க, மேல இருக்கிற மரத்துல சுவையான பழங்கள்லாம் கிடைக்கும். ஓ, நிஜமாவா சொல்ற? நீங்க இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இங்க பாருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் படுத்து ஓய்வு எடுப்போம்னா. பேட்ஜ் கட்டிடுங்க, சூட் தானா காணாம போயிடும். அது சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நீ என்ன சொல்ற சுனியோ? இதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி ஷூட்டிங் கிடையாது, உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாலே சொன்னியா? இந்த கிரகத்துல இருந்தா நமக்கு என்ன வேணா ஆகல, நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும். ஆரோனை காப்பாத்துறோம்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம், மறந்துட்டியா? அதெல்லாம் சரிதான், ஆனா கடல் கொள்ளையர்களோட நம்ம எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது? அவங்க எல்லாரும் எவ்வளவு பலவீனமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. கண்டிப்பா அவங்க பாசும் பலவீனமா தாமலே இருக்கணும். ஆமா, உண்மைதான். நம்ம கிட்டதான் சூட் இருக்கே, அப்புறம் டோரேமோனோட டிவைஸும் இருக்கு. நம்மள நம்பி இருக்கும்போது இப்படி பாதிலேயே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமா, ஒரு கை பாத்துருமோல சுனியா. எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, வந்து வேலையை முடிச்சிட்டு போவோம். கேலக்ஸி டிஃபென்ஸ் ஆன நாம போக்குரு கிரகத்தை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி மீட்டு கொடுப்போம். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்பவாது எங்களை ஒழுங்கா ஷூட் பண்ணு, சரியா? எல்லாரும் வந்து எடுத்துக்கங்க. வீப்பிங் வில்லு மரத்துல இருந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓஹோ, பார்க்கவே நல்லா இருக்கு. எனக்கும் பசி பின்னுதில்ல. நானும் எடுத்துக்கிறேன். எனக்கும் ஒண்ணு கொடு. சூப்பரா இருக்கு. ராத்திரி முழுக்க நான் சாப்பிட்டுட்டே இருக்க போறேன்ல. இருக்குப்பா. நீதாம்ல என்னுடைய உயிர் நண்பன். ஆமா, www.teamworldtamil.com. எவ்வளவு தூரம்? ஆரோன், நோபிட்டா, என்னன்னு தெரியல, தூக்கமே வரல. எனக்கும் வரல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. எனக்காக நீங்க எவ்வளவு விஷயங்களை செய்யறீங்க. பரவாயில்ல, எதுக்கு நன்றி எல்லாம்? இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதோட என்ன ஷெரீஃபாக்குனது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் எந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையும் அமைஞ்சிருந்தது. ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஷெரீஃப் ஆனதுல மட்டும் பெருமை இல்ல, இந்த கிரகத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுல தான் என்னோட பெருமை அடங்கி இருக்கு. இதைத்தான் என்னுடைய கடமையாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதோட என் கடமையை நான் சரியாவே செஞ்சு முடிப்பேன். என் கிரகத்துல என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கூட நான் தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். அருண், நீ உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான். இல்ல, நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மாதிரி விசேஷமான சக்தி எல்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்ல. உண்மையான ஹீரோஸ் யாருன்னா அவங்க கேலக்ஸி டிஃபென்ஸ் மட்டும்தான். அருண், சொல்லு. அது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல.
பொக்குரு கிரகத்தை காப்பாத்த நாங்க கடைசி வரைக்கும் உதவியா இருப்போம். நோபிட்டா, ஆரோன் சில பேரை கூட்டிக்கிட்டு நம்ம கிரகத்துக்கு திரும்ப வந்திருக்கான். அவன் உயிரோட தான் இருக்கானா? இன்னமும் அவன் அடங்கலையா? ஆனா இன்னும் உங்களால அவனை பிடிக்க முடியல. தலைவரே, என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். காப்பாத்துங்க. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். தலைவரே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? நம்ம பிளான் பண்ணபடியே கூடிய சீக்கிரம் எல்லாம் நடக்கணும். நம்ம வழியில வர யாரா இருந்தாலும் அழைச்சிடுங்க. சரி. இதுதான் இந்த கிரகத்தோட சூரியனா? அடே எங்க அப்பா, பல இருக்கேல. அழகாவும் இருக்கு. அதுதான் ஆரோமாசன் சொல்லப்படுற ஒரு கிரகம். தூரத்துல இருக்கிற நட்சத்திர ஒளி அதுல பிரதிபலிக்கிறது மூலமா இந்த பொக்குரு கிரகத்துக்கு வெளிச்சமும் வெப்பமும் கிடைச்சிட்டு இருக்கு. இது கிடைக்க எங்களுடைய கிரகம் கொடுத்து வச்சிருக்கணும். இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, அதெல்லாம் போகட்டும். இதுக்கு என்ன செய்யறதுன்னு உடனே நம்ம திட்டம் போடுவோம். சரி, அதுவும் எங்க பொக்குரு கிரகத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான். அங்க வெப்ப நீரூற்று இருக்கு. அப்புறம் இதுதான் நீங்க நேத்து பார்த்த பொழுதுபோக்கு பூங்கா. அதுவும் அந்த இடத்துல நடுவுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? வேற கிரகத்துல இருந்து வர ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாமே இங்கதான் வந்து லேண்ட் ஆகும். அதுதான் ஸ்பேஸ் டவர். அப்படியா? அதுக்குள்ளதான் கடல் கொள்ளையர்கள் இருக்காங்களா? ஆமா, அந்த டவருக்குள்ள நான் போனது மூலியமா ஒரே ஒரு விஷயத்தை தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்ன விஷயம் அது? பொக்குரு லேண்ட் ஓபனிங் அன்னைக்கு அவங்க ஏதோ பெருசா படத்துக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இதத்தான் நான் அங்க தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவா? சரி, ஓபனிங் டேட் எப்ப? அது வந்து நாளைக்கு தான். அது நம்ம கிட்ட பாதிக்க நேரம் இல்ல நோபிட்டா. என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது அவங்க திட்டத்தை நான் நிறைவேற்ற விடாம கண்டிப்பா தடுத்தே ஆகணும். நீ மட்டும் கிடையாது, நானும் உன் கூட வந்து உனக்கு உதவி செய்யறேன். ஒண்ணுமே தெரியாத நோபிட்டா போய் என்ன பண்ண போறா? வாய மூடு. நான் உன் கூட இருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன். நோபிட்டா, நோபிட்டா எப்போல இருந்து தைரியசாலியா மாறினா? நோபிட்டா மட்டும் இல்ல, நாமளும் போறோம். கடல் கொள்ளையர்களோட திட்டம் என்னங்கறது நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேல, போய் அந்த பொழுதுபோக்கு பூங்காவில சோதனை பண்ணுவோம். ஆனா நேத்து பார்த்த உடனே விளையாட போனீங்களே, அந்த மாதிரி போயிடாதீங்க. எங்களுக்கு தெரியும்ல டோரேமான். நாம 2 பேரும் இந்த வெப்ப நீரூற்றுக்கு போகலாம். சரி டோரேமான். நாம போய் எங்களோட ஆளுங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டவருக்கு போலாம். என்ன? ஓகேல, அப்படின்னா வாங்க, நாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். சரியா? கவர்மெண்ட் டேபிள் கிராஸ். 7 பேருக்கு சாப்பாடு வரட்டும். ஆஹா, சூப்பரா இருக்கே. காலையில சாப்பிட இதுவா வரணும்? சண்டை போடுறதுக்கு நமக்கு தெம்பு வேண்டாமா? ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாப்பாட முதல் முறையா நான் சாப்பிடுறேன். அப்ப வாங்கல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பாடு ஆரம்பிக்கிறேன். சீக்கிரமா எல்லாரும் கேலக்ஸி டிஃபென்ஸ் சூட்ட போட்டுக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் க்ளோக்கையும் பேம்பு கார்டரையும் போட்டுக்கோங்க. இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு ரூம்ல போய் நில்லுங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்.
ஓஹோ பிரமாதமா இருக்கு. யாரும் பயப்பட தேவையில்ல. பூட் மேக்கர் மியூசிக் குரூப். என்னன்னு தெரியல, என் உற்சாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. கேலக்ஸி டிஃபென்ஸ் டோரேமான் இப்ப கிளம்புறான். வேண்டும் மனதைரியம் சேர்ந்தே நாம் வெல்லுவோம் தோல்வி என்ற சொல்லினை ஜியானே, சுனியோ, ஷிசுகா அப்புறம் பாரு. அருண், நோபிட்டா போராட்ட வாழ்க்கையில் போவோம் நல்பாதையில் வாழ்வை நாம் வென்றிட தடைகள் தாண்டி சூப்பரா இருந்துச்சு. நோபிட்டா வந்துட்டு. எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லை நோபிட்டா. டோரேமான் இந்த நோபிட்டாவை என்னதான் பண்றதோ? உன்னால குயிக் ரிவர்ஸ் ப்ளே பண்ண முடியுமா? குயிக் ரிவர்ஸா? டைரக்டர், அதாவது லீடர் கிட்ட குயிக் ரிவர்ஸ் பண்றதுக்கான திறமை இருக்கு. ஏதோ ஒண்ணு சீக்கிரமா பண்ணுங்களேன். இப்ப என்ன பண்றது? நோபிட்டா லான்ச்சிங் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தால, அந்த சீன்ல இருந்து குயிக் ரிவர்ஸ் பண்ணு. ஏதோ ஒண்ணு சீக்கிரமா பண்ணுங்க. இதுதான் குயிக் ரிவர்ஸா? நோபிட்டா போகலாம். நான் கிளம்புன இடத்துக்கே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த தடவை தப்பு நடக்க கூடாது. நோபிட்டா போகலாம். வேண்டும் மனதைரியம் சேர்ந்தே நாம் வெல்லுவோம். இருங்கப்பா. நோபிட்டாக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இது வழக்கம் தானல்ல. முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இங்க பாருங்க, எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? சரி. அந்த இடத்துல தான் எங்க கிரகத்தை சேர்ந்த எல்லாருமே இருப்பாங்க. என்ன இதெல்லாம்? நாளைக்கு நடக்க போற விழாவுக்காக அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. என்னால இதை நம்பவே முடியல. இந்த கிரகத்தை சேர்ந்த எல்லாரும் வரப்போற ஆபத்தை பத்தி தெரியாம சந்தோஷமா இருக்காங்களே. எது எப்படியோ நம்ம விசாரணையை ஆரம்பிப்போம். சரி. இங்க கடல் கொள்ளையர்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. நோபிட்டா, நீங்க இரு என்ன? பார்த்து ஜாக்கிரதை. சரி. யார் இத செஞ்சு கொடுத்தது? நாங்களே ஒன்னா சேர்ந்து செஞ்சோம். ரொம்ப நல்லா இருக்கு. அருண், இது வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அருண், உனக்கு என்ன ஆச்சு? நேத்து நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸ்பேஸ் பார்ட்னர் கார்ப்பரேஷனை பத்தி ஏதாவது விசாரிக்க போயிருந்தியா என்ன? ஆமா, ஆனா அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க எல்லாரும் கடற்கொள்ளையர்கள். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவங்க திட்டத்தை நாம தடுத்தாக்கணும். சரி, அவங்களோட திட்டம் என்னன்னு முதல்ல சொல்றியா? அது அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க திட்டப்படி நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருப்பா, இத்தனை நாள் அவங்க நம்ம கிரகத்துக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க மேல அபாண்டமா பழி போடுற? அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க உங்களை ஏமாத்த நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து ஆரோனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. அதுக்காக தான் இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிட்டு இருக்கான். போதும், நிறுத்த ஆரோன். இந்த கிரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. கடல் கொள்ளைக்காரங்க இவ்வளவு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அச்சச்சோ, ஆரோன் மாட்டிக்க போறான். இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு அசையாம இரு, சரியா? அசையாத.
என்னது இது? ஆஹா. TuneSouthIndia.cf. நாளைக்கு எங்களை பார்க்க நீங்க வரணும், சரியா? நல்லா காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா வரணும். நோபிட்டா, வேற வழியே இல்ல. இப்ப நாம நோபிட்டா, என்னது அது? நோபிட்டா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே. ஆமா டோரேமான். என்ன பண்றது? கொஞ்ச நாளாவே வெப்ப நீரோட்டத்தோட சீதோஷ்ண அளவு குறைஞ்சுகிட்டே வருது. ஆமா, நாளைக்கு வேற முக்கியமான விழா இருக்கு. ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? இந்த இடத்துல ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ப சுத்தி இருக்கிற மத்த இடங்களையும் போய் பார்க்கலாம். சோனியும் ஜியோனி இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. சூப்பரா இருக்குல்ல. நான் வரட்டுமா? பாய் பாய். ஏய் சுனியா, விட மாட்டேனே உன்னை. இந்த பொழுதுபோக்கு பூங்கால எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலயும் போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப நேரமா நம்ம விளையாடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். அவங்கள பத்தி கவலைப்படாதல்ல. எதிரிங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். டமாட்டன்ல என்னல ஆச்சு? உடைஞ்சு போச்சா? யாருல அது? கடல் கொள்ளக்கார கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். அது நம்மள பாக்குது. அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் போயிடுச்சு. பரவாயில்ல, சண்டை போடுறதுக்கு நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அவனை வேற்று. என்னோட கை ஒன்னும் ஆகல. ஜியான், யாருல இவன்? ஏதோ மோசமா ஒண்ணு நடக்க போகுது. மத்தவங்களையும் இதே மாதிரி சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள கொண்டு போய் பாதாள சிறையில அடைங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களுக்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நாளைக்கு நடக்க போற விழால நீங்களும் கலந்துக்கணும். ஓ, கண்டிப்பா கலந்துப்பேன். போக்கூர் கிரகத்துல இருக்கிறவங்களும் பிளானட் கார்பரேஷன்ல இருக்கிறவங்களும் ஒண்ணா சேர்ந்து இதை சந்தோஷமா கொண்டாடலாம். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஞாபகம் வந்துருச்சு. கிணத்துக்குள்ள விழுந்து நான் அது வழியா இங்க வந்தேன்ல. ஆமா, என்னது இது? சத்தம் போடாத. ஆரோன், கடல் கொள்ளையர்கள் கூட்டம். நீ கலக்கிட்ட நோபிட்டா. அவங்களோட ரகசியமான இடத்தை இவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட்டியே. நான் கண்டுபிடிச்சனா? அது சரி, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இத ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். பரவாயில்லையே, இது கூட யூஸ் ஆயிருக்கே. பிரபஞ்சத்துக்கு போலாம். உனக்கு விஷயம் என்னங்கிறது முழுசா தெரியாதா? இங்க பார், இந்த இடத்துல பெருசா கருவி வச்சிருக்கோமே, அத நீ பாத்தியா? அது என்ன பண்ணுன்னா அதல பாதாளத்துல இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சி பிரபஞ்சத்துக்கு போக வழிகாட்டும். என்ன இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே விஷயம் என்னன்னு? ஆனா எதுக்கு அப்படி பண்ணணும்? எதுக்குன்னா அத பத்தின விவரம் எல்லாம் எனக்கு முழுசா தெரியாது. ஆனா இந்த கிரகம் சக்தியை இழந்து வறண்டு போய் அழிஞ்சிடும். அழிஞ்சிருமா? யார் அது? மாட்டிக்கிட்டோம். ஏய், அங்கே ஏறு.
மீபா ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? வழியா விடு, நாங்க கேலக்ஸி டிஃபென்ஸ் தெரியும்ல. www.toonworldtamil.com ஆஹா, என்னோட சூட் எங்க? பா, ஓடிடலாம். நோபிதா நில்லுங்க. என்னால மூச்சு விட முடியல. நான் உன்னை இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கிரகம் அழிஞ்சு போகும்போது அதை உன் கண்ணால நீ பார்க்கணும்ல, அதுக்காகத்தான். நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்காங்க. மேடம் கண்காணிக்க சொன்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? திரும்பவுமா? என்ன இப்படி நடந்துக்கிறா? ஆ? ஓ! என்னாச்சு? பதில் சொல்லுங்க. சுனியோ, ஜியான் ஜியான். கோதர்ம டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது கடல் கொள்ளைக்காரங்க திட்டமா இருக்கும். அவங்க தான் ஏதோ பண்ண நினைக்கிறாங்க. டோரேமான், இது ஹீரோ பேட்ச் தானே? இது நோபிட்ட ஓடுது. அப்படின்னா உனக்கு ஏதோ ஆயிருக்கு. எதை வச்சு நோபிட்ட ஓடுதுன்னு சொல்ற? முக்கியமான பேட்சஸை யார் இந்த மாதிரி தொலைப்பா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா நோபிட்டாவா தான் இருக்கணும். டைரக்டர், நோபிட்டா எங்க இருக்கான்னு கொஞ்சம் காட்ட. அவ ஆரன் கூட தான் எங்கேயோ இருக்கான். சுனியோவும் ஜியானும் கூட இருக்காங்க. ஜியான், சுனியோ. அச்சச்சோ, கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. உன்னோட ஷூட்டிங் கேமரா எங்க இருக்கு? ஸ்பேஸ் டவரோட அகல பாதாளத்துல இருக்காங்க. உடனே போய் நாம அவங்களுக்கு உதவி செய்வோம். மால் கிளவுஸ். டைரக்டர், நம்ம எப்படி போறோம்னு வழியை காட்டு. பயப்படாதீங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பா டோரேமான் ஷிசுகாவும் எப்படியாவது இங்க வந்துருவாங்க. ஆமா, எனக்கும் தெரியும். ஏன்னா கேலக்ஸி டிஃபென்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நாங்க எல்லாரும் உண்மையான ஹீரோஸ்னு அருண் நம்பிக்கிட்டு இருக்கான். என்னானாலும் சரி, அருணை மட்டும் நாங்க கைவிடவே கூடாது. இதுக்குள்ள இருக்கிறது உங்க எல்லாருக்கும் வசதியா இருக்கா? ஹைடோ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா உட்காந்து போக்குவரத்து கிரகம் அழியறத வேடிக்கை பாரு. மனசாட்சி இல்லாதவங்க. இப்ப என்ன பண்றது? டோரேமான். ஆமா, என்ன சத்தம் அது? யாரு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அது ஹேர்கன். அப்படின்னா டோரேமான் இங்க வந்துட்டான். அப்படியா? என்ன தைரியம்? அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுங்க. யாரா இருந்தாலும் உடனே ஷூட் பண்ணுங்க. நீதானா? பாத்தடி. சூப்பர் டோரேமான். மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. மாட்டினியா? போச்சே. என்ன? டோரேமான், போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. ஓகே. சூப்பர் டோராக்கி. உன்னை விட மாட்டேன். டோரேமான், எனக்கு இருக்கிற விசேஷ சக்தி கழுத்தாலதான் போல இருக்கு. டோரேமான். என்ன இது? இங்க பாரு, எப்பவும் இதை மிஸ் பண்ணிடாதண்ணா. இது என்னுடைய பேட்ஜ். வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்னால மூச்சு விட முடியல. ஷிசுகா. உங்களுக்கு இவ உயிரோட வேணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிருங்க. ஷிசுகாவை எப்படியாவது காப்பாத்தணும்.
சீக்கிரம் சீக்கிரம், இல்லனா உங்க ஃப்ரெண்ட பார்க்க முடியாது. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீதான் என்ன காப்பாத்துனியா? இதை யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோம். எல்லாரும் எங்கட இந்த பக்கமா வாங்க. நாங்க போயிட்டு வரோம். நோபிட்டா, மறுபடியும் நீ டெஸ்ட்ல 0 மார்க் வாங்கியிருக்க. என்ன மன்னிச்சிருங்க. ஓடாத நில்லு. என்ன மன்னிச்சிருங்க. ஏமாந்தியா? நான் கிளம்புறேன். என்ன எல்லாம் டூப்ளிகேட்டா? அவங்கள விட மாட்டேன். என்ன ஏமாத்திட்டு அவங்க இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நாளைக்கு எப்ப வரும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வழக்கம் போல அது ஒரு அற்புதமான நாளா இருக்கும். 6 மாசம் இதே மாதிரி என்னென்னைக்கும் பிரகாசிச்சு எங்க பொறுக்கு கிரகத்தை நீ தான் பாதுகாக்கணும். அவங்கள தப்பிக்க விட்டுட்டு நிக்கிறியா? மன்னிச்சிருங்க. இவனை நம்பி இருக்கவே கூடாது. மரியாதையா வாய மூடுங்க. ஆனா தலைவரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய பிளான் படி எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? இதுதான் அந்த சக்தியை லான்ச் பண்ண போற கருவி. நம்ம பொக்கூரு லேண்ட திறக்கும் போது அதோட சக்தி எல்லாம் இதுல தானா நிரம்பிடும். அதுக்கப்புறம் உங்க முடிவுக்காக காத்துட்டு இருப்போம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அடுத்த நிமிஷமே நாங்க இத பயன்படுத்துவோம். பரவாயில்ல, ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான் நீ கண்டுபிடிச்சிருக்க ஹைடோ. ரொம்ப நன்றி தலைவரே. பாவம், உங்களோட சிரிச்ச முகம். கண்டிப்பா எல்லாரும் ஏமாற்றம் அடைய போறாங்க. அத கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திலேயே வைரம் மாதிரி ஜொலிக்கிற ஒரே கிரகம் அந்த அரமாசு. அங்க புதஞ்சு கிடக்கிற அதிகம் தரம் வாய்ந்த கார்பன் உள்ள கிராஃபைட்ட பத்தி யாருக்கும் தெரியாது. அந்த கிராஃபைட்ட மட்டும் என் உடம்புக்குள்ள செலுத்தியாச்சுன்னா என்னோட அபார சக்தி எனக்கு திரும்பவும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் யாரும் என்ன அழிக்க முடியாது. பயன்படுத்துறது போக மிச்சம் இருக்கிற வைரங்களை நான் உங்களுக்கு பரிசா தரேன். ஆனா ஒரு விஷயம், எதுவும் தப்பா நடக்க கூடாது. நம்ம இந்த திட்டத்துல வெற்றி அடையணும். அடைவோம். இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், கடற்கொள்ளையர்களோட சண்டை போடுறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொன்னல. ஹீரோ படம் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இது எடுக்கிறோம்னு இப்ப எல்லாரும் இங்க வசமா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஹீரோ மூவியா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நாங்க ஒண்ணு உண்மையான ஹீரோஸ் கிடையாது. அதோ அங்க இருக்கு பாத்தியா, அதுதான் எங்களோட மூவி டைரக்டர் ரோபோட். எங்களோட ஹீரோ மூவிஸ் அதுதான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தது. நீ எங்க பூமியில பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது. நாங்க எல்லாருமே பூமியை சேர்ந்த சாதாரண மனுஷங்க தான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஆரோன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க நம்ம உடனே பூமிக்கு திரும்ப போகலாம். உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்னால முடியாது. இந்த நிலைமையில நான் கண்டிப்பா வரமாட்டேன். போக்குரு கிரகத்தை நம்ம தான் எப்படியாவது காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கிரகத்தை காப்பாத்த நம்மளால மட்டும்தான் முடியும் சுனியா. ஆனா நம்மளால எப்படி முடியும்? நம்ம ஒண்ணு உண்மையான ஹீரோஸ் இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. அது இப்ப முக்கியம் இங்க கிடையாது. பாருங்க, நீங்க எல்லாருமே உண்மையான ஹீரோஸ் தான். இங்க வந்திருக்கிற கடல் கொள்ளக்காரங்கள நான் எப்படி தனியா சமாளிக்க போறேன்னு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா எப்ப உங்களை நான் கேலக்ஸி டிஃபென்ஸா பார்த்தனோ அப்பவே எனக்குள்ள இருந்த நம்பிக்கை பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதோட வேற ஒரு கிரகத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க கொஞ்சம் கூட தயங்காம இங்க வந்தீங்க. எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதான்
என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே உண்மையான ஹீரோஸ் தான். ஆரோன், நான் இங்கதான்ல இருப்பேன். அவங்க ஜெயிக்கிறதுக்கு நான் விட போறதே இல்ல. ஜியானோட பேர் இந்த கிரகத்திலேயே பிரபலமாகணும். நானும் தான். வந்த வேலை முடியாம நான் இந்த கிரகத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். ஜியான், ஷிசுகா, நானும் இங்கதான் இருப்பேன். கேலக்ஸி டிஃபென்ஸோட லீடரா நான் என்னோட கடமையை செஞ்சு முடிப்பேன். டைரக்டர் டோரேமோன். இப்ப நீ என்ன பண்ண போறலே சோனியா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் யாரும் என்னோட பேச்ச கேட்கல. எல்லாருமே இங்க இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. என்ன பண்றது, வேற வழி இல்ல. நானும் இப்ப உங்க கூட இங்கதான் இருந்தாகணும். கவலைப்படாத, நீ எங்கள மாதிரியே ஒரு ஹீரோ தான்ல. அருண், சொல்லு. ஆபத்துல இருக்கிறவங்க கிரகத்தை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். சரி. ஓகே, நாளைக்கு சண்டை ஆரம்பிக்குது. இப்ப எல்லாரும் ஓய்வு எடுத்து அதுக்காக தயாராகுங்க. சீக்கிரமே திறக்க போறாங்க. ஆமாமா, நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? ஆரோன் இன்னும் இங்க வரலையே. கவலைப்படாத, அவன் சீக்கிரம் வந்துருவான். அப்படியே சொல்ற? சொல்லுங்க. ஒரு வழியா நீங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துடுச்சு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே பொக்குரு லேண்டுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதுக்கு உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம் சார். விழா இன்னும் 2 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஆனா விருந்தாளிகள் யாரும் இங்க வந்த மாதிரியே தெரியலையே. ஸ்பேஸ் டவருக்கு கூட எந்த விருந்தாளிகளோட கப்பலும் வந்த மாதிரி தெரியல. இங்க என்ன நடக்குது மிஸ்டர் ஹைடோ? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விருந்தாளிகள் எல்லாருமே இங்க வந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. சர்ப்ரைஸ்! உங்களுக்காக நாங்க ஒரு சிறப்பான பரிசை வச்சிருக்கோம். அத நீங்க மட்டும் இல்ல, இங்க வரப்போற விருந்தாளிகளும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஓ, அப்படியா விஷயம்? நான் கூட என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். தெரியும் தெரியும், அவங்க இங்க வரவே போறது இல்ல. ஏன்னா இங்க நடக்க போறது வேற ஒண்ணு தானே. உனக்கு எல்லாம் புரிஞ்சதுல? சரி. வரேன். கடைசியா ஒரு தடவை அந்த லான்ச் டிவைஸ நான் செக் பண்ணி ஆகணும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு சரியான நேரம் தெரியாது. ஆனா எப்ப வேணும்னாலும் பொக்குரு கிரகத்தோட சக்தியை வெளிப்படுத்துவாங்க. அதுக்குள்ள நாம ஸ்பேஸ் டவர்ல இருக்கிற அந்த கருவியை அழிச்சே ஆகணும். ஆனா கடற்கொலையை சேர்ந்த 3 பேர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நம்மள இதை செய்யவே விட மாட்டாங்க. அவங்கள ஒருத்தனை ஏற்கனவே நாங்க பாத்துட்டோம். போன தடவை தப்பிச்சுட்டான். ஆனா இந்த தடவை அவனை விடுறதா இல்ல. நம்ம கிட்டதான் இப்ப சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட பயம் இல்ல. எப்படியாவது இந்த கிரகத்தை சேர்ந்தவங்கள நம்ம பாதுகாக்கணும். நாம இன்னும் இந்த சூட்டோட சக்தியை ஒழுங்கா பயன்படுத்தல. நம்ம கிட்ட இருக்கிற முழு திறமையும் நம்ம பயன்படுத்தணும். சரியா? கேலக்ஸி டிஃபென்ஸ். மனதைரியம் சேர்ந்தே நாம் வெல்லுவோம். தோல்வி என்ற சொல்லினை தூக்கி நாமும் வீசுவோம். யோபா டோரேமோனு, அந்த நூல் கொண்ட வச்சுட்டு நான் எப்படிப்பா சண்டை போறது? நீ கவலைப்படாத நோபிட்டா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டோரேமோன், உன் விசேஷ தர்ம பத்தி எனக்கு தெரியும். முதல்ல நம்ம எல்லாரும் அந்த டார்கெட் குள்ள போவோம். சரி. அவங்க திரும்பவும் இங்க வராங்களா? ஓகான், மேபா, அவங்க நம்ம பிளான கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. எங்களை நீங்க நம்புங்க. யார்கிட்ட மோதுறோன்னு அவங்களுக்கு தெரியல. வா போலாம். புத்திசாலித்தனமா ஏதோ செய்யறோம் நினைப்பு. சீக்கிரமா அந்த கிராஃபைட்டை எனக்குள்ள செலுத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். この地下に発射装置があるんだね。はい、昨日のび太さんと。ஓகே, அப்ப தோண்டி சீக்கிரமா உள்ள போகலாம். மேபா, ஹோகான். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இங்க வந்துட்டியால. எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க பசங்களா? உங்களை விட மாட்டேன். இல்ல, நோபிட்டா. விட்டுடு.
ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தள்ளி போ அவரோட விட்டுடு. நோபிட்டா ஆக்ஷன்ல இறங்கிட்டான்ல, இப்ப நானும் இறங்குறேன் பாருங்க. ஏய் ஜியான், வாங்கிக்கிட்டு அவனை விட்டுடு. நேத்து நீ எங்களை அடிச்சதுக்கு இன்னைக்கு உனக்கு தண்டனை கொடுக்கறான்ல வந்திருக்கேன். அவனை விட்டுடு. அடேங்கப்பா, ஓகான விரட்டி அடிச்சுட்டான். இப்ப என் உண்மையான சக்தியை நான் காட்டுறேன் பாருங்களேன். நானும் அக்வா பீஸ். நான் இதுக்காக கடத்தல்காரங்களோட பெல்ட் போட்டுட்டு இருக்கேன். கழட்ட முடியலையே. டோரேமா, இவங்க ரெண்டு பேரும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீங்க லான்ச் டிவைஸ் கிட்ட போங்க. சரி ஷிசுகா, அருண் வா போலாம். சரி. நான் எங்க இருக்கேன்? வழி மாறி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆரோன் உதவிக்காக கூட்டிட்டு வந்தது ஒண்ணுதானா? கேலக்ஸி டிஃபென்ஸ் சேர்ந்த நான் தான் நோபிட்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். கடத்தல்காரங்களோட தலைவன் இக்காரோஸ் தானே? ஆமா, நான் தான் இக்காரோஸ். அதுக்கு என்ன? உன்னுடைய திட்டத்தெல்லாம் இப்பவே நிறுத்திடு. பொக்குரு கிரகத்தை விட்டு போயிடு. நான் போக மறுத்தா வேற வழியே இல்ல. என் சக்தியை நான் காட்டுவேன். உன்னை கண்டிப்பா நான் தோக்கடிச்சு விரட்டுவேன். விட்டா ரொம்ப தான் பேசுறான். என்னால நம்பவே முடியல. அந்த பொண்ணு தாக்கிய நான் இங்க வந்து விழுந்தேன். நான் சாதாரண பொண்ணு கிடையாது. கேலக்ஸி டிஃபென்ஸ் சேர்ந்த ஷிசுகா மினமோட்டோ. பொக்குரு கிரகத்தை நீங்க அழிக்க நான் விட மாட்டேன். என்ன, உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? நீரோட்டோட சக்தி என்ன தெரியும், நீ பாக்குறியா? என்ன இதெல்லாம்? ஐபேர் ஹார்ஸ் ஸ்ப்ரிங் சுடுது. என்னோட உடம்பு இப்ப உருகிக்கிட்டு இருக்கு. இனிமே யாரையும் ஏமாத்த கூடாது, சரியா? அங்கேயும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீ எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் உன்னால கேலக்ஸி டிஃபென்ஸ் சேர்ந்த இந்த ஜியானை தோக்கடிக்கவே முடியாதுல. இந்த திறமை எனக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா கிட்ட இருந்துல. அது என்னன்னு இப்ப உனக்கு காட்டவா? தொடர்ந்து அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த வைக்க, இந்த வைக்க, இந்த வைக்க, இந்த வைக்க, இடி வைக்க, இடி வைக்க, வைக்கல. இனி என் கூட மோதனுங்கிற எண்ணமே உன் மனசுல எட்டி பார்க்க கூடாது. அடேங்க அப்பா, எனக்குள்ள இப்படி ஒரு அபாரமான திறமை இருக்கும்னு நானே எதிர்பார்க்கலையே. எல்லாம் உங்களாலதாம்மா. ரொம்ப நன்றி. விட மாட்டேன். இது கூடிய சீக்கிரமே முழுசா நிரம்பிடும். சரி, நான் இப்ப திரும்ப ஷிப்புக்கு போறதுதான் நல்லது. சார், ஏதோ ஒண்ணு வேகமா நம்மள நோக்கி இங்க வந்துகிட்டு இருக்கு. அது அவங்களாதான் இருக்கணும். நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. உடனே தாக்குதல் ஆரம்பிங்க. சரி. அவங்கள நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா, உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. பொக்குரு கிரகத்தை நான் காப்பாத்துவேன்னு ஆருனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் ஆருனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் நடக்காது. என்ன என்ன நான் திடீர்னு வேகமா நகர்றேன்? என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? நீ எங்க இருந்து வேணாலும் என்ன தாக்கு. ரொம்ப மோசமாயிடுச்சு. சீக்கிரம் அந்த கிராஃபைட்ட கொடுங்க. சீக்கிரம் கிராஃபைட்ட
என்கிட்ட கொடுங்க. இதுதான் இவனுடைய உண்மையான உருவமா? என்ன ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி தெரியுது. இக்காரஸை தோக்கடிச்சிட்டா என்னால கண்டிப்பா எனர்ஜி லான்ச்ச தடுக்க முடியும். ஓ ஹைடோ, எனக்கு அந்த கிராஃபைட் சீக்கிரம் வேணும். சீக்கிரம் கொடு. இக்காரஸ் சூப்பர் நோபிட்டா தோடப்போ. நான் நினைச்ச மாதிரியே ஒண்ணும் நடக்கல. இல்ல, என் முயற்சியை கைவிட கூடாது. ஓகே, சூப்பர் நோபிட்டா பட்டர்ஃப்ளை மவுண்ட் ஃபியூஜி நட்சத்திரம் அருமாசு வேணும். மறுபடியும் தொடப்பம் வரட்டும். சக்தி விளையாடுறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வைரம் கிடைச்சிடும். யாரும் இதை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நேரம் பார்த்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்க போச்சு? சீக்கிரம் ஏதாவது பிரயோஜனமா எடு. டோரேமான், உன்னோட பிரயோஜனம் இல்லாத என்கிட்ட கொடு. இந்த வச்சுக்கோ. இப்ப பாரு. சீக்கிரம் இதுல வந்து ஏறிக்கோங்க. போகலாம். அவங்க தப்பிச்சு போறாங்க. ஏரோப்ளேன் ஷோ காட்டுறாங்க போல இருக்கு. மிஸ்டர் ஹைடோ நம்ம கிட்ட சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இதுதான் போல இருக்கே. ஆமா சார். நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட். என்ன இது? யாரு இப்படி பண்ணது? ஏதாவது வரணும். முடியல, வேலைக்கே ஆகலையே. ஏன் எனக்கு மட்டும் எதுவும் வர மாட்டேங்குது? இப்படியே நடந்தா பொக்குரு கிரகத்தை என்னால காப்பாற்ற முடியாது. அழிய போகுது. இந்த சின்ன கிரகம் அழியக்கூடாதுன்னு ஏன் நீ நினைக்கிற? இந்த சின்ன கிரகம் அழியறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்படி நடக்க கூடாது. எந்த கிரகமா இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் தான். நான் உங்களை விட மாட்டேன். என்ன விட்டுடு. நான் அவனை தோக்கடிச்சிட்டேன். ஆனா இதனால என்னால அந்த எனர்ஜி லான்ச்சை தடுத்திருக்க முடியுமா? என்ன தைரியம் தான் இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருப்பான். இவன் மயங்கிட்டான் போல இருக்கு. அவன் திட்டம் என்னங்கிறது நம்ம இவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இவன் கிட்ட கேக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இவன் கண்டிப்பா நம்ம கிட்ட உண்மையை சொல்ல நான் மாட்டான். கண்டுபிடிச்சிட்டேன். இது ஹைடோவோட பேக் தான். இதுல அவனோட திட்டத்தை பத்தி போட்டிருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு? போக்குரு கிரகத்துல எனர்ஜியை ரிலீஸ் பண்றது மூலமா அருமசுவை அழிச்சு வைரத்தை சேகரிக்க முடியும். அப்படின்னா என்னது? இந்த கிரகத்தோட சூரியன் தான் அது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆறுமாசு சுத்தமாவும் அழிவே இல்லாத வைரங்களாலையும் உருவாக்கப்பட்ட கிரகம் தான் அது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் 6 மாசோட வைரத்தை அடைய முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது மூலமா ஏற்படுற அதிக வெப்பத்தினால இது வரைக்கும் யாராலையும் அதை அடையவே முடியல. அதனாலதான் பொக்கூரு கிரகத்தோட அதிக சக்தி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை. எனர்ஜி லான்ச்கான கவுண்டவுன் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. சரியா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன 10 நிமிஷம் தானா? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிமிஷம் இரு பாக்குறேன். அந்த டிவைஸ் உடைக்கிறதால கண்டிப்பா நிறுத்த முடியாது. அப்படின்னா நாம என்ன பண்றது? நம்ம அந்த ரிலீஸ் தடுத்தாலும் இந்த பொக்குரோ கிரகம் கண்டிப்பா அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைரட் ஷிப்ல ஸ்டார் டிவைஸ் இல்லாததால நம்மளால எனர்ஜியை ஃபில் பண்ண முடியாது. சரி, அந்த பைரட் ஷிப் இப்ப எங்க இருக்கு? அது இப்ப அருமசோக்கு பக்கத்துல இருக்கிற கடல்ல இருக்கு. அதுக்கு இங்க இருந்து 3,50,000 கிலோமீட்டர் போகணும். டைம்குள்ள நம்மளால அங்க போக முடியாது.
இது என்னால கழட்டவே முடியலையே. எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரமா போகணும். சூப்பரே. நண்பர்களை உங்களை விட்டு தனியா போனதுக்கு மன்னிச்சிருங்க. அச்சச்சோ, நம்ம நோபிட்டாவை மறந்தே போயிட்டோம்ல. என்னல நோபிட்டா, இவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நீ எங்கல போன? பைரட் ஷிப்ல. எப்படி அங்க போன? சீக்கிரமா சொல்லல. அவனை டென்ஷன் ஆகாம இருங்க. இந்த பைரட் பெல்ட் அழுத்தி தானே அங்க போனேன். சீக்கிரம் அதை பண்ணல. சீக்கிரமா போ. மத்த விவரத்தை அங்க போய் பேசிக்கலாம். ஆமா நோபிட்டா. போய் எங்க இருக்குன்னு தேடுங்க. ஒரு நிமிஷம், நாம இப்ப எதை தேடிட்டு இருக்கோம்? இதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது இது? இதுதான் எனர்ஜி ரிலீஸ ஸ்டார்ட் பண்ண வைக்கும். 5 நிமிஷம் தான் இருக்கு. அச்சச்சோ, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. சும்மா கத்தாத, டைம பக்கத்தை விட்டுட்டு போய் அதை தேடி பாருல. ஒரு பிளானட் அப்புறம் 6 மாசம். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. நேரம் நெருங்கிடுச்சு. அதேதான். விட மாட்டேன். சீக்கிரம் யூனிவர்ஸ் கேப்சூல போட்டு ஷிப்பை விட்டு வெளில போங்க. பிரமாதமா இருக்குல்ல? இதுதான் அவர் சொன்ன சர்ப்ரைஸ் ஷோ போல இருக்கு. ஆமா சார். Solid light. Big light. ஒரு வழியா டைம் குள்ள செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா சாலிட் லைட் வச்சு நான் அதை சின்னதாக்கி இருக்கேன். இப்போ நம்ம அருமை சுவிய சக்தியை எப்படி திரும்ப அடையிறதுன்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா பண்ணணும், இல்லன்னா பொக்குரு கிரகம் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, சாலிட் லைட்டோட சக்தி 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அருண் முன்னாடியே என்கிட்ட சொன்னது உண்மைதானா? ஒரு ஐடியா. பர்கர் டைரக்டரோட குவிக் ரிவர்ஸ் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. மிஸ்டர் பர்கர், ப்ளீஸ் எங்களுக்காக இதை செய்யுங்க. 6 மாசம் அப்புறம் பொக்குரு பிளானட்டோட சக்திய சீக்கிரமா ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு எப்படி கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அந்த லான்ச் டிவைஸை கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டேன். அதனால சக்தி திரும்ப கிரகத்துக்கே வந்துரும். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க நன்றி சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க கிரகத்தை காப்பாத்தணும்னு நினைச்ச ஆரோனுக்கு சொல்லுங்க. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஆரோன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. பரவாயில்ல, இருக்கட்டும். இனி நம்மளோட பொக்குரு கிரகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவே வராது. ஆரோன்! சரி சரி, போதும், என்ன விடுங்க. ஆரோன், இப்ப சந்தோஷமா? சொன்ன மாதிரியே உன்னோட கிரகத்தை நாங்க காப்பாத்திட்டோம். ஆமா.
முதல்ல இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும். சூப்பர் நோபிதா. ப்ரோ இதே மாதிரி யாருமே சந்தோஷமா இருப்பா. Free Fire India.
Double takedown.